இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ பார்த்துருந்தோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். பட் வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரும் தெரியுமா, அது எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட்டு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ எடுக்கிறது. ஏன்னா வந்து அது நீங்கள் டிவிஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப டிலே ஆகும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்குள்ளே எவ்வளோ ஈஸியாக ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ பண்ணுறதுன்னு பார்ப்போம். √12 இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த 12க்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் இல்லைனா 12க்கு பின்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கணும். 12க்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்ன? 9. இல்லைனா 12க்கு அப்புறம் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா வந்து இந்த 12 வந்து 9 + 3 நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 9 + 3 12. இந்த 9 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா 3 + 3 இந்த √3 போடாமல் நான் வெறும் 3 போட்டுட்டு டிவைடட் பை இந்த 3 × 2 2 × 3 2 கான்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்குமே 2 மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ அதை இங்கே இன்ட்டு போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை போட்டுட்டோன்னா 3 + 3/6 வருமா? 3/6 வந்ததுன்னா இது 1/2 ஆகிடுமா? 1/2ன்றது 0.5 தானே, ஈக்குவல் டு 3.5. இது அப்ராக்சிமேட் வேல்யூ. இது வந்து எக்ஸாக்டாக கிடையாது, இது ஜஸ்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ. சப்போஸ் இது நம்ம ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கோ, மைனஸ் வேல்யூ வந்தால் எப்படி வரும்? அதுவும் நம்ம போட்டுடலாம். (16 - 4) 16 - 4 12. அதை போட்டாச்சு. இதை ரூட் வெளியே எடுத்துட்டோன்னா 4 -4 டிவைடட் பை 2 × 4. அப்போது 4 - 4/8 வரும். அப்போவும் 1/2 தான் வரப்போகுது. 4 - 0.5 ஈக்குவல் டு 3.5 அப்ராக்சிமேட் வேல்யூ. இதில் வரது எல்லாமே வந்து ஜஸ்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வரும். எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம எடுக்க முடியாது. ஸோ இப்போ √10க்கு பார்க்கலாம். √10க்கு நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து 9. ஸோ நான் 9 + 1ன்னு எடுத்துக்கிறேன். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 1/2 × 3 ஈக்குவல் டு 3 + 1/6. ஸோ 1/6ஓட உங்களுக்கு நீங்கள் டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.166 வரும். ஸோ வேல்யூ 3.16 வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறமா வந்து 28க்கு பார்ப்போம். இதுக்கு நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ வந்து 25. ஸோ 25 + 3ன்னு போடுறேன். 5 3 டிவைடட் பை 2 × 5 ப்ளஸ் 3/10. ஸோ 3/10 வந்தாலே 0.3ன்னு போட்டுடலாமா? ஸோ இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 5.3. 32க்கு நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 36. 36 - 4ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 6 - 4/2 × 6 6 - 4 டிவைடட் பை 12 கேன்சல் ஆச்சுன்னா 1/3. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டிவிஷன் ஷார்ட்கட்டில் 1/3 வந்ததுன்னா 0.333 தான் வரும்னு சொல்லிட்டு. 6 - 0.33. ஸோ ஆன்சர் 5.67 அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூ தான் வரும். ஸோ 93க்கு நியரஸ்ட் வேல்யூ வந்து 100. 100 - 7 வச்சுக்கலாமா? ஸோ 10 - 7 டிவைடட் பை 2 × 10. 10 - 7/20. அசால்ட்டாக அது வந்து 10 - 0.35 சொல்லலாமா? 12 டிவைட் பண்ணால் 3.5 வரும். ஒரு 10 கீழே பேஸ் இருக்கிறனால ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சாச்சு. ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 9.65 தான் ஆன்சர்.
இங்கே 648 இருக்குது, கொஞ்சம் பெரிய நம்பரா. ஸோ இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ வந்து என்னென்னா 625. ரிமைனிங் வந்து 23 இருக்குமா. ஸோ அதை பிரிச்சுக்க. 625 வந்து 25 ஸ்கொயர் ப்ளஸ் 23 டிவைடட் பை 2 இன்ட்டு 25. ஸோ இதோட வேல்யூ வந்து 25 ப்ளஸ் 23 டிவைடட் பை 50. டிவைடட் பை 50 ஷார்ட்கட் வந்து என்ன சொன்னேன், இன்ட்டு 2 மேலே இன்ட்டு 2 போட்டு 2 பாயிண்ட்டு தள்ளி வச்சிடணும்னு சொல்லியிருக்கேன்னா. 25 ப்ளஸ் 0.46. ஸோ இதோட வேல்யூ வந்து 25.46 அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ 7க்கு நியரஸ்ட் வேல்யூ வந்து 9. 9 மைனஸ் 2 போடலாமா. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 மைனஸ் 2 2 இன்ட்டு 3 போடலாம். ஸோ 3/1/3 வருமா. ஸோ 3 மைனஸ் 0.33 1/3 வந்தாலே 0.33 இதெல்லாம் வரணும். ஸோ இதோட வேல்யூ மைனஸ் பண்ணால் வந்து 2.67 அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ ரூட் 47 பார்ப்போம். ஸோ இதோட நியரஸ்ட் வேல்யூ 49. 49 மைனஸ் 2. ஸோ 7 7s are 49. 2 into 7 1/7 வருமா. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டிவிஷன் சார்ட்டில் என்ன சொல்லுன்னா 1/7 வந்ததுன்னா நம்ம எப்படி போடணும், 0.7 into 2. அப்புறமா நம்மளுக்கு இந்த 2 வேல்யூவே போதும். அடுத்தது 4, அடுத்தது 8 + 1 அது போடணும்னு அவசியம் இல்லை. போடுறதா இருந்தால் 7 into 4 28. அதுக்கப்புறமா வந்து 7 into 8 56 + 1 57. ஸோ இதுதான் வந்து 1/7 வேல்யூ சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் போட்டாலே போதுமானது. 7 மைனஸ் 0.14. இதை மைனஸ் பண்ணோம்னா வந்து 6.86. இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ வந்து நம்ம க்யூபுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ க்யூபுக்கு ஷார்ட்கட் பார்க்குற மாதிரி 1 to 10 வரைக்கும் இருக்கிற க்யூபை வந்து நீங்கள் கம்பல்சரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சு வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கும். 1 cube 1, 2 cube 8, 3 cube 27, 4 cube 64, 5 cube 125, 6 cube 216, 7 cube 243, 8 cube 5112, 9 cube 729, 10 cube 1000. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1 cube 1ல் தான் எண்ட் ஆகும், 4 cube 4ல் எண்ட் ஆகும், 5 cube 5ல் எண்ட் ஆகும், 6 cube வந்து 6ல் தான் எண்ட் ஆகும், 7 cube வந்து 7ல் எண்ட் ஆகும். 0 0 தான். பட் இங்கே 2க்கு வந்து 8ல் முடியுமா, அதே மாதிரி வந்து 8க்கு வந்து 2ல் முடியும். இங்கே 3க்கு வந்து 7ல் முடியும், இங்கே 7க்கு வந்து 3. ஸோ இது 2 மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். மற்ற எல்லா நம்பருக்கும் அந்தந்த நம்பர் அப்படியே வந்துடும். ஸோ 2க்கு 8னா 8க்கு 2, 3க்கு 7னா 7க்கு 3. ஸோ அந்த ஒரு ஜெனரல் லாஜிக் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இப்போ வந்து க்யூப் வந்து ஸ்டார்டிங் வித் 1, அதாவது 11 12 13 11லேருந்து 19 வரைக்கும் 1ல் ஸ்டார்ட் ஆகிறதுல எப்படி வந்து ஈஸியாக க்யூபு கண்டுபிடிக்கலாம்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 12 க்யூப் பார்க்கலாம். ஸோ 12 க்யூபுக்கு ஈஸியாக எப்படி க்யூப் கண்டுங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 12 அப்படியே எழுதுறீங்க. 2 into 2 4, 4 into 2 8 அப்படியே. அதாவது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எழுதிட்டு இந்த நம்பர் லாஸ்ட்டு டிஜிட் இன்ட்டு 2, அடுத்த லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 2 அப்படின்னு போட்டுருணும்.
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா இதை அப்படியே டபுள் பண்ணி எழுதணும். 2 × 2 4, 4 × 2 8, 8 4 + 8 வந்து 12, 2 + 4 6 7. ஆனால் இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். 2 டிஜிட் வந்ததுன்னா அதை அப்படியே கேரி ஓவர் பண்ணணும். 3 டிஜிட் வந்தாலும் சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் எழுதிட்டு அடுத்த டிஜிட்டை நம்ம வந்து கேரி ஓவர் பண்ணிடணும். ஸோ அது மாதிரி பார்த்தோம்னா வந்து 1728, இந்த 8 இங்கே போடணும், இந்த 2 இங்கே போட்டுடணும், இந்த 1 இங்கே வந்து 6க்கு கேரி ஓவர் கொடுத்துட்டு அதை 7ஆக மாற்றிட்டு 1728. இதுதான் ஃபைனல் ஆன்சர். சிக்ஸ்டீன் கியூபு பார்க்கணுன்னா 16 அப்படியே போட்டுட்டு 6 × 2 12, 12 × 6 போட்டாலும் ஓகே, இல்லை 6 கியூப் இருக்குல்ல 216 அதை போட்டாலும் ஒன்று தான். ஓகேங்களா. சாரி கீழே தான் 2 மல்டிப்ளை பண்ணோம், இங்கே 6 ஸ்கொயர். ஓகேங்களா. கீழே போகிறதா டபுள் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் அப்படியே போட்டுட்டு இதோட ஸ்கொயர் இதோட க்யூப். ஓகேங்களா. ஸோ இதை டபுள் பண்ணி போட்டோம்னா 12, இதை டபுள் பண்ணி போட்டோம்னா 72. ஸோ லாஸ்ட்டு டிஜிட் மட்டும்தான் இங்கே நம்ம எழுதணும். மீதி 21 இருக்குது தெரியுமா, இந்த 21 அப்படியே இங்கே கேரி ஓவர் பண்ணிடணும். இந்த 21 இங்கே கேரி ஓவர் ஆகுது. நைன் மீதி இங்கே இருக்குது தெரியுமா, இந்த 12 வருது தெரியுமா, இந்த 6 1 + 6 + 2 9 இதை மட்டும் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த மீதி ரிமைண்டர் வருது தெரியுமா, இந்த 7 + 3 + 2 12 வருது தெரியுமா, 12 வந்து நான் இந்த இடத்துக்கு கேரி ஓவர் பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா வந்து சிங்கிள் டிஜிட் மட்டும் தான் போடணும். அதனால் இதை ஆட் பண்ணி வர 12ன்னு ஒரு வேல்யூ வரும். அந்த 12 எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே கேரி ஓவர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோன்னா 13 வருமா, நான் 0 மட்டும் இங்கே போட்டுக்கிட்டு அந்த 3 கேரி ஓவர் இருக்குது தெரியுமா, அதை நான் இங்கே போடுறேன். 4 4096. ஓகேங்களா. ஸோ 16 இருக்குன்னா 16 அதை அப்படியே போட்டுட்டு 6 ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது வந்து 6 கியூப் போட்டுருணும். இந்த இடத்துல வந்து கீழே டபுள் பண்ணி போடணும். நான் அந்த வந்து மறந்து போன சம்முக்கு வந்து × 2 × 2ன்னு சொல்லிட்டேன். இங்கே இது ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது க்யூபு, கீழே தான் × 2 போடணும். ஸோ இப்போ 18 கியூப் பார்க்க போகிறோம். ஸோ 18 அப்படியே போட்டாச்சு. 8 ஸ்கொயர் 64, 8 கியூப் 512. ஸோ இதை டபுள் பண்ணால் 16, இதை டபுள் பண்ணால் 128. ஸோ லாஸ்ட்டு டிஜிட் மட்டும் ஒரு டிஜிட்டாக மட்டும்தான் எழுதணும். ஸோ இதை அங்கே போட்டுட்டு மேலே 51 இருக்குது தெரியுமா, இந்த 51 இங்கே கேரி ஓவர் பண்ணுறேன். ஸோ இதை பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் என்ன வரும்னா 243 வருது. அதில் இந்த 3 மட்டும்தான் நான் இங்கே எழுத போகிறேன். மீதி இருக்கிற இந்த பேலன்ஸ் 24 இருக்குது தெரியுமா, இந்த 24 வந்து நான் இங்கே கேரி ஓவர் பண்ணுறேன். ஸோ அது கேரி ஓவர் பண்ணும்போதுனா ஸோ இதோட வேல்யூ வந்து 48 வரும். 8 மட்டும்தான் இங்கே எழுதுகிறேன். பேலன்ஸ் ரிமைண்டர் 4 இருக்குது தெரியுமா, அதை இங்கே கேரி ஓவர் பண்ணிவிட்டு 4 + 1 5. ஸோ இதோட வேல்யூ வந்து 5832. இப்போ வந்து நம்பர் எண்டிங் வித் 1, அதாவது இப்போ ஸ்டார்டிங் வித் 1 பார்த்தோமா, இப்போ எண்டிங் வித் 1 31 கியூப். ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி எப்படி போடணும்னா சேம் ப்ரொசீஜர் தான், பட் ரிவர்ஸில் வரும். ஃபஸ்ட்டு 13 இருந்ததுன்னா 13 போட்டுட்டு 3 ஸ்கொயர் 3 கியூப் போட்டோமா, இங்கே என்ன பண்ண போகிறோன்னா 31
லாஸ்ட்லேருந்து இப்படி இருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த பக்கம் 31 போட்டுட்டு 3 ஸ்கொயர் 9 3 கியூப் 27. இதை அப்படியே டபுள் பண்ணுங்கள் 6. இதை அப்படியே டபுள் பண்ணுங்கள் 18 1 9 7 27 வருமா? 2 இங்கே கேரி ஓவர் பண்ணிட்டா 29791. 41 கியூப் பாருங்கள் 41 அப்படியே போட்டுட்டேன். 4 ஸ்கொயர் 16 4 கியூப் 64. இதை டபுள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட்டு நம்பரும் எப்போவுமே எதுவுமே பண்ணக்கூடாது. நடுவில் இருக்கிற 2 நம்பர் மட்டும்தான் டபுள் பண்ணணும். 1 12 கேரி ஓவர் போட்டாச்சு 9. இந்த 4ஐ இங்கே நான் கேரி ஓவர் போட்டுறேன் 6 8 6 8 9 2 1. இதுதான் ஆன்சர். இப்போ வந்து நம்ம 17 கியூப் பார்க்க போகிறோம். ஸோ பழைய மெத்தட் இல்லாமல் 1ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அந்த மெத்தட் இல்லாமல் இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இந்த மெத்தட் வந்து எந்த 2 டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1 கியூப் என்ன 1 7 கியூப் 343. இந்த 1 கியூப் 7 கியூப் அதை அப்படியே எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தது 1 இன்ட்டு 7 இன்ட்டு 3. ஓகேங்களா? அதாவது என்ன எழுதியிருக்கேன்னா இந்த நம்பர் இன்ட்டு இது கூட இது இன்ட்டு இது அதுதான் எழுதியிருக்கேன். ஸோ 1 இன்ட்டு 7 இன்ட்டு 3 1 இன்ட்டு 7 இன்ட்டு 3 21. இப்போது இந்த 21 இன்ட்டு 17 இந்த நம்பர் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் போட்டுடணும். ஸோ இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 357. ஸோ இப்போ இந்த 357 இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குது தெரியுமா, இதை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுருணும். 7 5 3 3 அப்படியே போட்டுருணும். 1 ரிமைண்டர் 1 மேலே 9 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். திரும்பவும் சொல்கிறேன். 1 கியூப் 1 அந்த 1 அப்படியே போட்டுட்டேன். 7 கியூப் வந்து 343 அப்படியே போட்டாச்சு. 1 இன்ட்டு 7 இன்ட்டு 3 21. அந்த வர 21 இன்ட்டு இந்த 17 அது வந்து 357. அந்த 357 இந்த லாஸ்ட்டு டிஜிட் மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்த டிஜிட்டில் போட்டு ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 17 கியூப் ஆன்சர் வந்துடும். இப்போ அடுத்ததாக வந்து 23 கியூப். ஓகேங்களா? 2 கியூப் வந்து 8 3 கியூப் வந்து 27. ஆனால் 027 போடணும். ஸோ ஏன்னா வந்து இது க்யூப்பில், ஸோ அதனால் 3 டிஜிட் இதுக்கு எடுத்து போடணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 7 கியூபுக்கு வந்து 343 வந்தது. அதனால் 343 எடுத்து போட்டாச்சு. இங்கே வந்து 27 மட்டும்தான் வருது. அதனால் 027 போட்டுருணும். அதுக்கு அடுத்தது 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ இதோட வேல்யூ 18 18 இன்ட்டு 23. இங்கே என்ன வந்திருக்கோ அந்த 23 தான் அந்த வேல்யூவை அப்படியே நம்ம போட்டுருணும். 18 இன்ட்டு 23 வந்து 414. இந்த 414 வந்து நம்ம இங்கே அப்படியே போட்டுற போகிறோம். 7 6 1 12. இதுதான் 23 கியூபோட ஃபைனல் ஆன்சர். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து 44 கியூபை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 4 கியூப் 64, இன்னொரு 4 கியூப் 64. ஆனால் 064 தான் போடணும், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கப்புறமா வந்து 4 இன்ட்டு 4 இன்ட்டு 3. இப்போ 4s are 16, 63s are 48. 48 இன்ட்டு 44. இதோட வேல்யூ வந்து 2112. அந்த 2112 இங்கே அப்படியே டேரெக்டாக எழுதிருங்க. 4 8 1 5 8 8 5 1 8 4. இதுதான் 44 கியூபோட வேல்யூ. இப்போ வந்து நம்ம பெரிய நம்பராக 87 கியூபை பார்க்க போகிறோம்.
8 cube வந்து உங்களுக்கு 512, 7 cube வந்து 343. ஸோ 8 into 7 into 3, இதோட வேல்யூ 168. 168 into 87. ஸோ இதோட வேல்யூ வந்து 14616. அந்த 14616 அப்படியே எழுதணும்னா 658503. இதுதான் 87 கியூபோட ஃபைனல் ஆன்சர். இவ்வளோ நேரம் வந்து 2 டிஜிட் நம்பர் கியூபில் வந்தால் பார்த்தோம். இப்போ 3 டிஜிட் நம்பர் பார்ப்போம். ஸோ 102, 105 இது மாதிரி இருக்கா? ஸோ இதை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த 2 டிஜிட்டையும் நான் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1 கியூப் 1, இங்கே ஒரு டிஜிட் வரணும், இங்கே 2, இங்கே. ஓகேங்களா? ஸோ இங்கே வர டிஜிட் எல்லாமே 2 டிஜிட். ஏன்னா வந்து இங்கே பியோட வேல்யூ வந்து நம்ம 2 டிஜிட்டாக அசைன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து இங்கே 2, இங்கே 2, இங்கே 2. ஓகேங்களா? ஸோ 2 கியூபோட வேல்யூ வந்து 8. அதை நான் 08 எழுதிக்கிறேன். ஏன்னா வந்து 2 டிஜிட் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து 1 into 2 into 3, 6. நான் 06ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து 2 டிஜிட் வேல்யூ வரணும். தென் இந்த 6 into 2, 12. ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது 1061208. திரும்பவும் சொல்கிறேன், இந்த 1 கியூபை அப்படியே நான் போட்டுட்டேன். இங்கே 2 கியூபை 8ன்னு எழுதிக்கிறேன். இந்த 6 எப்படி வந்துன்னா 1 into 2 into 3, இது இன்ட்டு இது. ஓகேங்களா? அப்புறம் வந்திருக்க 6ஐ இந்த 2 இருக்குது தெரியுமா, இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 into 2, 12. ஸோ எல்லாமே 2 டிஜிட்டாக தான் இந்த இடத்துல போனோம். ஏன்னா வந்து இங்கே பிக்கு வந்து 2 வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 08, 12, 6 அப்படியே எடுத்து போட்டாச்சு. அடுத்தது 105 கியூப். ஸோ சேம் பேட்டர்ன், 1 கியூப் 1, 125. 5 கியூப் 125. 1 into 5 into 3. ஓகேங்களா? 15 வருமா? 15 into இந்த 5, 75. ஸோ 2 டிஜிட் தான் போடணும். இங்கே எக்ஸ்ட்ரா 1 இருக்குது. ஸோ அதை இங்கே பாரோ கொடுத்துரும். ஸோ 25 இங்கே 1 போயிடுச்சுன்னா 6, 7, 5, 1. இது நான் திரும்பியும் சொல்கிறேன், 1 into 5 into 3, 15. இந்த இடத்துல இந்த 75 எப்படி வந்ததுன்னா இந்த 15 into இந்த 5, 75. ஸோ 2 டிஜிட் நம்பர் தான் இங்கே போடணும், இங்கேயும் போடணும். ஸோ 25 போட்டாச்சு. பேலன்ஸ் இருக்கிற 1 வந்து ரிமைண்டர் அங்கே கடன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம 110 கியூபு பார்ப்போம். ஸோ இது 1 கியூப், இது வந்து 10 கியூப் வந்து 1000. அடுத்தது இது தனியாக பிரிச்சிருக்கல, 1 into 10 into 3, 30. 30 into 10, 300. ஸோ 2 டிஜிட் மட்டும்தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் 2 0 இங்கே போட்டாச்சு. இந்த 10 இங்கே கேரி ஓவர் ஆகும், திருப்பியும் 10 கீழே விழுவும். இந்த 3 இங்கே கேரி ஓவர் ஆகிடும். ஸோ 33, 1. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 111 கியூப். இதை தனியாகவும் இதை தனியாக பிரிச்சுக்கிறோம். 1 கியூப் 1, 11 கியூப் வந்து 1, 3, 3, 1. ஸோ 1 into 11 into 3, 33. 33 into 11, 363. ஸோ 2 டிஜிட் மட்டும்தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ வந்து 31 இங்கே போட்டாச்சு. இந்த 13 இங்கே போயிடுச்சுன்னா 6, 7. இந்த 3 இங்கே போயிடுச்சுன்னா
136 136 7631 இதுதான் இதோட ஃபைனல் வேல்யூ. இப்போ நம்ம கியூப் ரூட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ கொடுத்துருக்காங்களா 2197 இதோட கியூப் ரூட் என்ன எழுது பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் யூனிட் டிஜிட் பார்த்துக்குங்க. அடுத்த 2 நம்பர் என்ன இருந்தாலும் சரி கன்சிடர் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்கொயருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பர் இந்த யூனிட் டிஜிட்டுக்கு அடுத்த நம்பர் ஒரு நம்பர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணாமல் விட்டோம். இங்கே அடுத்த 2 நம்பர் கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்டுங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7 எண்ட் ஆகிறது எதுக்கு வரும்? 3க்கு எண்ட் ஆகுமா? 7 வந்ததுன்னா அதோட எண்டிங் நம்பர் வந்து 3ஆக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த 3 போட்டாச்சு. இந்த 2க்கு முன்னாடி இருக்கிற கியூப் வேல்யூ என்ன இருக்குது பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ 2க்கு முன்னாடி இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் கியூப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. அந்த 1 அப்படியே நம்ம எடுத்து போட்டாச்சு. ஸோ அடுத்தது இங்கே 8க்கு ஒரு வேல்யூ வந்து 8ல் முடிஞ்சதுன்னா அதோட வேல்யூ வந்து 2ல் தானே முடியும். யூனிட் டிஜிட் 8ஆக இருந்ததுன்னா அதோட வேல்யூ 2ல் முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்த 2 டிஜிட் இதை கன்சிடர் பண்ணாதீங்க. 10க்கு முன்னாடி இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ என்ன இருக்குது? 8 இருக்கா? ஸோ 8 எதோட கியூப்? 2. ஸோ அந்த 2 போட்டாச்சு. 5க்கு யூனிட் டிஜிட் வந்ததுன்னா 5ல் தான் முடிய போகுது. ஸோ அந்த 5 நம்ம அப்படியே எடுத்து போட்டாச்சு. ஸோ அடுத்த 2 நம்பர் நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது 91 இருக்குது. 91க்கு முன்னாடி இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் என்ன இருக்குது? 64 இருக்குது. 64 எதோட கியூப்? 4. ஸோ 45 இதோட கியூப்னு முடிச்சிடலாம். இப்போ நம்ம பெரிய நம்பருக்கு கொடுத்து இதுக்கு எப்படி கியூப் ரூட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் யூனிட் டிஜிட் பாருங்கள் 9 இருக்குது. 9க்கு 9ல் தான் முடியும். ஸோ எண்டிங் யூனிட் டிஜிட்டை வந்து நம்ம 9ன்னு கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த 2 நம்பர் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். 328க்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் என்னன்னு பாருங்கள். ஸோ 328க்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் வந்து 6 தானே? 316. ஓகேங்களா, 343 வந்து இதை தாண்டி இருக்குது. ஸோ 69. ஸோ 2ஓட லாஸ்ட்டு எண்டிங் டிஜிட் எதுக்கு 2 முடியுது? 8க்கு தானே முடியுது. ஸோ இதோட எண்டிங் டிஜிட் வந்து 8. ஸோ அடுத்த 2 நம்பரை வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஸோ 681க்கு முன்னாடி இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் என்ன? 512. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 729, ரொம்ப பெரிய நம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் கியூப் வந்து 512. இது வந்து 8 கியூப் தானே? ஸோ திருப்பியும் 8 தான் இதோட கியூப் வேல்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இம்பர்ஃபெக்ட் கியூப் நம்பருக்கு எப்படி ரூட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட் கியூப் வந்து கியூப் ரூட் எடுத்தோம். இது இம்பர்ஃபெக்ட் நம்பர். இதுக்கு எப்படி பார்க்கலாம்? ஆல்ரெடி ஸ்கொயருக்கு இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்த்தோம் தெரியுமா? ஸோ அதே மாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 154க்கு நியரஸ்ட் இருக்கிற ஒரு கியூப் வேல்யூ பார்த்திங்கன்னா 125 நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? 125 + 29 பிரிக்கலாமா? ஸோ அப்படி பிரித்தோன்னா நம்மளுக்கு 514 வருமா? ஸோ இதை கியூப் எடுத்துட்டோன்னா 5 + 29 டிவைடட் பை 3 × 5 ஸ்கொயர். இந்த 3 வந்து கியூபுக்கு இருக்கிற 3 கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து ஸ்கொயருக்கு பார்த்தோன்னா இங்கே 2 போட்டிருப்போம். இங்கே வந்து ஜஸ்ட் இங்கே என்ன நம்பர் வந்திருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே கியூபுக்கு 3 போட்டுட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட ஸ்கொயர் போடணும். 29 டிவைடட் பை 75. ஸோ இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து நம்மளுக்கு 0.3. ஸோ இது அப்ராக்சிமேட் கியூப் வேல்யூ வந்து 5.3. இப்போது இது ஒரு இம்பர்ஃபெக்ட் நம்பர், கியூப் நம்பர். ஸோ இதோட வேல்யூவை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு இருக்கிற நியரஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 216. ஸோ 216 + 48 அது வந்து 264 வந்துருமா? ஸோ 216 வந்து 6 கியூப், அது ஒரு கியூப் ரூட் எடுத்தாச்சு. 48 டிவைடட் பை 3 × 6 ஸ்கொயர். ஸோ 48
டிவைடட் பை நம்மளுக்கு இதோட வேல்யூ என்ன வரப்போகுதுன்னா வந்து 108. இது நம்ம அப்ராக்சிமேட்டாக கேன்சல் பண்ணோம்னா 0.4ன்னு வரும். 6.4 தான் இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ வந்து 1104 இதோட இம்பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்கா, இதை வந்து க்யூப் வேல்யூ நம்ம பாயிண்டில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எப்படி பிரிக்கலாம்? 1000 + 104ன்னு பிரிக்கலாமா? ஸோ 10 + 104 டிவைடட் பை 3 × 10 ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு 10 + 104 டிவைடட் பை 300 வரும். ஸோ 10 + இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ 0.3ல் வரும். ஸோ 10.3 தான் வந்து இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ.